ஹலோ காய்ஸ், தருண் ரோஹித் கேம் பிளே வீடியோ சேனல் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் காய்ஸ். இப்போ நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா சூ சார்லியில் ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்ம இதில் முக்கியமாக ஸ்க்ராப்பு நம்ம ட்ரெயின் அப்டேட் பண்ணுறதுக்கு எடுக்கணும். அப்புறம் பெட்ரோல் ஜென்ரேட்டருக்கு பெட்ரோல் முக்கியமாக எடுக்கணும். மொத்தமாக 8 பெட்ரோல் கேன் எடுக்கணும். சிலது நிறைய வீட்டில் இருக்கும், 2-3 வீட்டில் தான் இருக்கும் அது. இப்போ வாங்க நம்ம கேமுக்குள்ளே போய் விளாட்லாம். லோட் ஆகுது, உள்ளே போயிடுச்சு. அப்படியே கீழே போய் ட்ரெயின் முதல்ல டோர் ஓப்பன் பண்ணோம். டோரு அங்கே இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்க்ராப்பு. இதை எடுத்துக்கணும். இப்படி நம்ம ட்ரெயினில் இப்படி ஓரத்தில் படிக்கிற மாதிரி இடத்துல ஏறிட்டு முன்னாடி பட்டனை தொட்டால் ஏறும். நான் இப்போ ஃபஸ்ட் ஸ்பீட் அப்டேட் பண்ணிட்டேன். ஏன்னா ட்ரெயின் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். அதனால தான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற வீட்டில் லூட் அடிச்சுன்னு சொல்லிட்டு ட்ரெயினை நிறுத்திட்டு இறங்கி முன்னாடி போனேன். இங்கே ஒரு வீட்டில் சரி இங்கே இருக்கா பார்த்தேன். அந்த லைட்டுக்காலாம் நிறைய இருக்கும் மக்களே, அங்கெல்லாம் இருக்காது சொல்லி விட்டுறாதீங்க. அங்கே பாருங்கள், அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பெட்ரோல் கேன் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் உள்ளே போய் பார்க்கலாம். கீழே ஸ்க்ராப்பு தான் இருக்குது. ஸ்க்ராப்பும் முக்கியமான தேவைப்படும், பெட்ரோலும் முக்கியம்தான், ஸ்க்ராப்பும் முக்கியம்தான். இப்போ நம்ம வண்டிக்கு போயிட்டு சவுண்டு ஃபுல்லாக வச்சுக்கிறேன். வண்டி முன்னாடி போட்டு ஸ்க்ராப் எடுத்து நம்ம ஸ்பீடு அப்டேட் பண்ணிடலாம். மொத்தமாக நம்மளால் 2 பெட்ரோல் கேன் தான் கையில் வச்சுக்க முடியும், 3லாம் எடுக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இங்கே மல்டிப்ளேயரும் விளாட்லாம். அதில் அங்கே பாருங்கள், தூரத்தில் இன்னொரு ஆயில் கேனு. அப்படியே இதையும் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். நம்மளால் 2 தான் எடுக்க முடியும், 2 எடுத்துட்டோம். இந்த வீட்டில் என்னாச்சும் ஸ்க்ராப்பு இருந்துச்சுன்னா அடிச்சுன்னு போயிடலாம். ஒரே ஒரு ஸ்க்ராப்பு, ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்க்ராப் தான் இருக்கும் போல இருக்குது. சில வீட்டிலலாம் நிறைய தாள் இருக்கும் ஸ்க்ராப்பு. இந்த பாருங்க, இங்கே வெளியவே இருக்குது ஸ்க்ராப்பு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ட்ரெயினுக்கு போயிட்டு பெட்ரோல் கேன் மேலே போய் போட்டு வந்துடலாம் மிஷினில், ஜென்ரேட்டரில். ஏன்னா 2 தான் எடுக்க முடியும் நம்மளால். இல்லை, பின்னாடி போகணும். 2மே ஸ்பீட் அப்டேட் தான். ஃபஸ்ட்டு ஸ்பீட் அப்டேட் பண்ணிட்டு தான் அப்புறம் புல்லட்டு. இங்கே பாருங்கள், பெரியம்மா கன்று. பக்கத்தில் இன்னொரு கன்று அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கேஜிஎஃப்பில் ஒரு கன்று. சரி, நான் பேய் வரும்னு பார்த்துட்டு இருந்தால் பேயும் வரல, ஒன்றும் வரல. சரி, அப்படியே சரி பின்னாடி போய் வந்தால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் பாருங்க மக்களே. அப்புறம் இடிச்சு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ இந்த கேம் பிடிச்சிருந்துச்சின்னா மல்டிப்ளேயராக விளாடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட, பயங்கரமாக இருக்கும். வேணா விளாடுங்க. கேம் பேர் சூ சார்லி. இப்போ கீழே தான் இருக்குது பாருங்கள் அந்த மாஸ்டரு. அவன் வருது, துரத்துது. இப்போ இந்த கன்று எடுத்துகிட்டு சுடணும். சைடில் இன்னொரு கன்று இருக்குது, அந்த பக்கம் சைடில் ஒரு கன்று இருக்குது. மொத்தம் 4 கன்று எடுத்து நம்ம உடம்புல போடணும். சுடு 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 சுடு. அது ஓடிடுச்சுன்னு நினச்சேன். அது ரொம்ப பெட்ரோல் போடுறது ரொம்ப முன்னாடி போயிடுச்சு. சரி, பிரேக் பிடிச்சிட்டு முன்னாடி தள்ளி விட்டேன். முன்னாடி போவோம். இப்போ சுடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஓடிச்சு. சரி, அது பக்கம் வந்துட்டு நான் பிரேக் போடுறேன்னு சொல்லிட்டு பக்கம் வந்தோடனே டக்குன்னு பிரேக் போட்டேன். எகிரி வச்சு ஓடி போய் பெட்ரோல் போட்டுருணும். சரின்னு போய் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஜென்ரேட்டரு. இதில் ஃபஸ்ட்டு அவ்வளோதான் 2 பெட்ரோலு கரெக்டாக அந்த சென்ட்ரல் பாக்ஸில் கரெக்டாக வைக்கணும். இப்படி வச்சுட்டேன், 2 வச்சுட்டேன். 3 தான் வச்சுட்டேன் மக்களே. 1 ஆன் ஆயிடுச்சு, மேலே காமிங்க பாருங்கள், ஜென்ரேட்டர் ஆன் காமிக்குது. அதே மாதிரி இன்னும் 3 ஆன் பண்ணோம். பேய் வேறு தோற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஓடு 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 ஓடு. கன் எடுத்து சொல்ல வேண்டியது தான். அதுக்குள்ளே தப்பிச்சு ஓடிச்சு மக்களே. நம்மளை பார்த்தா அவ்வளோ பயம் போடுக்குது. எப்போ அதுக்கிட்ட அடி வாங்க போகிறோன்னு தெரில. அதுக்கிட்ட மாட்டினா எப்படி நம்மளை சாவடின்னு தெரில மக்களே. நம்ம மாட்டக்குள்ளே அதை பார்த்துக்கலாம். எப்படி நான் அவ்வளோ நல்லாலாம் விளாட மாட்டேன், டக்குன்னு மாட்டிப்பேன். நான் அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் இல்லை. சரி, ஸ்க்ராப் இருக்கான்னு பார்த்தேன், ஸ்க்ராப் 0. அவ்வளோதான். சரி, அங்கே ஒரு வீடு இருந்துச்சு. சரி, டக்குன்னு பிரேக் போட்டு
சரி வேணாம் சொல்லி விட்டேன். ஏன்னா ட்ரெயின் சத்தம் கேட்டுச்சு, அந்த மாஸ்டர் இடத்துல ஓட்டேன். சரி அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அந்த பக்கம் வரக்குள்ள அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் ட்ரெயின் சவுண்டு மட்டும் கேட்குது, அந்த இது பேயை காணோம். அதுதான் நான் பார்த்துன்னுக்கிறேன். இந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சு அவங்க பாருங்க அங்கே இருக்குது, ஆனால் அது போகுது நம்மக்கிட்ட வரல. இதுக்கு முன்னாடி வச்சு வீடு இருந்துச்சுன்னா அந்த தாள் நிறுத்தி எடுத்துக்கலாம். பெட்ரோலு ஸ்க்ராப் இருந்துச்சா பார்த்து. ஒரு வீடு கூட வர மாட்டேங்குது. ஒரு வீடு வந்துச்சு மக்களே. நம்ம அப்படியே குச்சா கூட ட்ரெயின் தானாகவே நின்றுக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்ல. சரி அந்த மாதிரி லைட் எரித்தாலாம் கூட இருக்கும் பொருள். நீங்கள் பார்த்து வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, வீடியோ கூட இருக்கும். அங்கே ஒன்றும் இல்லை. சரி அப்படியே திரும்பி ஓடி ரெண்டுத்தான். இந்த பக்கமும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வெளியும் இருக்கும். அப்புறம் சரி நான் லைட்டுக்காக பார்த்துக்கலாம் பார்த்தேன், லைட்டுக்காக இல்லை. சரி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகலான்னு ஓப்பன் பண்ணேன். சைடில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, 2 வீட்டில் ஒன்றுமே இல்லை. வந்ததே வேஸ்ட்டு. சரி மேலே இருக்கிற வீட்டுக்கு போகலாம். சரின்னு ஓடலாம். அதுக்குள்ளே எங்கேயும் துரத்த ஆரம்பிச்சிருச்சு மக்களே. நிறைய அதுக்குள்ளே உள்ளே வந்துட்டேன் மக்களே. இங்கேயும் ஒன்றுமே இல்லை, கஷ்டப்பட்டு வந்ததே வேஸ்ட்டு மக்களே. அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்காச்சும் போயிருந்துருக்கலாம். அதுக்கு கேஸ் சிலிண்டர்ஸ் தேடி இருந்துருக்கலாம். முன்னாடி அங்கே இன்னொரு வீடு தெரியுது, தூரத்தில் தெரியுதா? சுற்றி ஊற்றி அந்த பேய் வருதா பாருங்கள். இல்லை நான் அங்கே போய் இந்த விழித்தாளை பார்க்கவே பார்த்தீங்களா, நான் மறந்து விட்டு போயிட்டேன். அதுதான் பாருங்கள் ஸ்க்ராப் இருக்கா, எடுத்துன்னு ஓடிட்டேன். இந்த ஒரு ஸ்க்ராப்புக்கு அன்றைக்கி இந்த வேஸ்ட்டு தான் விடுங்க. அப்படின்னு வீட்டுக்கும் போயிடலாம். வீட்டுக்குள்ளே ஒரு பெட்ரோல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லை, ஸ்க்ராப்பு தான் இருக்குது. பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. முக்கியமாக பெட்ரோல் தான் தேவை. இல்லை அந்த மான்ஸ்டர் பெட்ரோலும் தூக்கி ஓடி விஷயம் பக்கத்து வீட்டில் இருக்குதா பார்க்கலாம். இருக்குது பக்கத்து வீட்டில் இங்கேயும் ஸ்க்ராப்பு தான் இருக்குது, பெட்ரோல் இல்லை. ஒரே ஒரு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டு ஒரு பெட்ரோல் கிடச்சிச்சுன்னு இல்லை. அவ்வளோதான். இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்ல வேலை எப்படியோ ஒரு பெட்ரோல் கிடச்சிச்சு. இவ்வளோ நாள் தேடினதுக்கு ஒரு பெட்ரோலு ஸ்க்ராப்பு. இன்னொரு பெட்ரோல் எங்கேன்னு தெரில. இங்கே இருக்குது மக்களே. பார்த்தீங்களா, ஒரு ரெண்டு பெட்ரோல் ஒரு வீட்டில், அதே மாதிரி 3 பெட்ரோல் ஒரு வீட்டில், அது மாதிரி கூட இருக்கும். நல்லா தேடி பாருங்கள். நான் போய் இப்போ பெட்ரோல் அதில் போட்டு வந்துடுறேன். அங்கே வீட்டில் லூட் அப்புறமேட்டுக்கு அடிச்சுக்கலாம். ஏன்னா திடீர்னு பெட்ரோல் இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது இல்லை, நம்மளால் 2 பெட்ரோல் தான் எடுக்க முடியும். டக்குன்னு போய் எல்லாம் ஸ்பீடுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் நான். ஆனால் ஸ்பீடாக போகணும், அது துரத்துக்குள்ள நான் முன்னாடி போட்டு விட்டேன். இப்போ ஏன்னா முன்னாடி போய் அந்த பெட்ரோல் போகிறதுக்கு முன்னாடி போனால் தான் ஈஸியாக பக்கமாக இருக்கும். அந்த மாஸ்டர் வராமல் தான் சரி கரெக்டாக பெட்ரோல் போடணுக்குள்ள. இன்னும் சாவேல இன்னும் ஒரு டைம் கூட வந்துச்சு மக்களே. டக்குன்னு பிரேக் போட்டு எகிரி வச்சுருங்க. அப்படியே சவுண்டு கேட்குது, அப்போடுச்சு. வா பரவாயில்ல போகிறேன். டெஸ்ட்டு மிஸ்ட்டு மக்களே. இப்போ நாற்றுக்கு வந்து அடிச்சிச்சு, நாற்றுக்கு ஓடிச்சு. சரி திரும்பி போகலாம் இருங்க. ஓடுறா ஒரு ஸ்க்ராப்பு. அப்படியே பெட்ரோலும் போட்டுடலாம் டக்குன்னு. நான் எத்தனை டைம்ஸ் ஆகிறேன்னா அத்தனை டைம் நீங்கள் நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 1 பண்ணிட்டேன். ஐயோ கரெக்டாக அவ்வளோதான். இன்னும் 1 மட்டும் பண்ணிட்டேன், முடிஞ்சு மக்களே. ஐயோ மக்களே அடிக்குது மக்களே. வந்த சவுண்டே கேட்கலையே, அது செத்துட்டோன்னு நினைக்கிறேன் மக்களே. ஐயோ அவ்வளோ பெரிய வாயா. ஃபஸ்ட்டு ஒரு குதிச்சு, அப்புறம் கிடிச்சிருச்சு, அப்புறம் தின்னுருச்சு. நல்ல வேலை ஒரு 5-6 லைஃப் இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட. ஒரு டைம் செத்துட்டேன்னா மீதி இன்னும் பெட்ரோல் வேறு எங்கேன்னு தெரில. டக்குன்னு தப்பிச்சு போகிறது தான் நல்லது. பார்த்தீங்களே. சரி எங்கள் வீட்டில் நினச்சிருக்கா பார்க்குறதுக்கு வெளியே குஷ்டாவே. எங்கள் வெளியே ஒன்றும் இல்லை, வீட்டுக்குள்ளே வந்து ஒன்றும் இல்லை. சரி அப்படியே வீடு அந்தாண்ட பக்கம் ஓடிடலாம். இந்த இதில் சரி லைட்டுக்காண்டே ஒன்றும் இல்லை. வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லைங்க இந்த வீட்டுக்குள்ளே. சரி ட்ரெயின் எடுத்துன்னு கிளம்பிட்டு தான். ட்ரெயின் எடுத்துன்னு முன்னாடி இருக்கிற வீட்டில் போய் தேடி இருந்துருக்கலாம். அங்கே வந்து இது வேஸ்ட்டு. ஒரு ஸ்க்ராப்பை அதை அப்டேட் பண்ணிடலாம்.
முன்னாடி அடுத்துனா வீடுன்னு தெரில. தொட்டால் சவுண்டே வர மாட்டேங்குது. அடுத்த வீடு வந்துச்சு மக்களே. போடுற பிரேக்கர் அவ்வளோதான். எகிரி அவ்வளோதான். ஓடு 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 துரத்துக்குள்ளே ஓடு 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 ஓடு. வெளியே லைட்டுக்கு ஒன்றும் இல்லை. வீட்டுக்குள்ளே ஸ்க்ராப்பு தான் 2 இருக்குது. இந்த கதவு மூளைக்கு ஓரத்தில் கூட இருக்கும் மக்களே. பார்த்து பெட்ரோல் கூட வச்சுருப்பாங்க. ஒரு 2 ஸ்க்ராப்பு கிடச்சிச்சு. இப்போ என்ன கிடைக்குன்னு தெரில. தான் இருப்பாங்க வீட்டில். முதல்ல லைட்டுக்காக பாருங்க ஸ்க்ராப் இருக்குது பாருங்கள். பெட்ரோலே கிடைக்க மாட்டேங்குது. பெட்ரோல் இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. கதவு ஓரத்துலேயும் ஒன்றும் இல்லை. அப்படியே திரும்பி ஓடி 2 தான் கீழே ஓடலாம். பார்த்தா அதுக்குள்ளே தொட்ட ஆரம்பிச்சிருச்சு மக்களே. ஒரு அடி அடிச்சிருச்சு. 2வது அடி அடிச்சிருச்சு மக்களே. எப்பா டெஸ்டினேஷன் எப்படியோ உள்ளே ஓடிட்டு சட்டுன்னு ஏன்னா நம்ம செத்துருப்போம். 3 அடியில் சாவடிச்சிடுது. ஒரு 4 அடியில் சாவடிக்காமல் இருந்துன்னா நல்லா இருக்கும். போயிடுதா சாவடி கீழே ஓடிடலாம். ஓடுற 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 இல்லின்னு வச்சுருக்கா. ஒன்று ஸ்க்ராப் இருக்குது. ஓடுற 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 இல்லைனாக்குன்னு தெரில மக்களே. அங்கே பாருங்க 2 ஸ்க்ராப்பு. அப்புறம் எனக்கு தூரத்தில் பெட்ரோலு முதல்ல இருக்கிற ஸ்க்ராப் எடுத்துக்கலாம். சொன்ன பாருங்கள் 4 ஸ்க்ராப்பு ஒரு பெட்ரோலு ஒரு வீட்டில். நல்லா பெரிய வீடு வந்ததுனால அப்படியான்னு தெரில. இன்னும் ஒரு பெட்ரோல் எனக்கு தெரில. வெளியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு போயிருந்தால் பார்த்துருக்கோம். இப்போ நான் விட்டு போகலாம் இருங்க. போமா தொட்டு லைட்டாக அது எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அதுக்கு வெளியே வந்ததுக்கு கண்டுபிடிச்சிட்டு மக்களே. கொண்டா விட்டு தான் போகணும் போல இருக்குது. இப்போ போமா உட்காண்டே போமா. சவுண்டு கேட்கல. ஓடிடுறா ஓடிடுறா ஓடிடுறா. எந்த பக்கம் ட்ரெயினுக்கு இதுன்னு தெரில மக்களே. நான் மொத்தமாக வந்துட்டேன். இவ்வளோ ட்ரெயினை வேணாம். அந்த பக்கம் இருக்குது மக்களே. ஐயோ ஓடுறா 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 ஓடுறா. அது நல்லா வந்துச்சு. முன்னாடி போடு. ஸ்பீடுக்கு போய் அவ்வளோதான். ஸ்பீட் அவ்வளோதான் மக்கள். ஃபுல்லாக பண்ணிட்டேன் ஸ்பீடை. இப்போ ட்ரெயின் பிச்சுன்னு போகணும்னு நினைக்கிறேன். பிச்சுன்னு போகாமல் தான் சரி. இன்னும் ஒரு பெட்ரோல் கிடச்சா தான் 2 பெட்ரோல் ஆகும். இன்னும் அந்த பெட்ரோல் எங்கேன்னு தெரில. எல்லா வீட்லேயும் தான் பார்த்துட்டேன். இன்னும் அங்கே கும்பல வீடுன்னு தவிர பெட்ரோல் கிடச்சிச்சுன்னு வந்துட்டேன். அந்த தவிர பார்க்கணும். இந்த பெல் அடிச்சு இந்த ஆறு அடிச்சு எனக்கு வரமாட்டேங்குது மக்களே. பக் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரில. உங்களுக்கு சவுண்டு வருதா பாருங்கள். இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த வீட்டெலாம் இந்த வீடு விட்டும் பார்த்தாச்சு. நித்து இங்கே வீட்டு பார்க்கல மக்களே. ஓ பார்த்துட்ருக்குறோம். ஆனால் சூப்பர் அது ரீச் பண்ண ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே ஸ்க்ராபு. சரி அந்த பக்கம் கீழே வீட்டுக்கு போவோம். இங்கே தான் ஒரு பெட்ரோல் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஸ்க்ராப்புக்கு பாருங்கள். ஏறோம் ஓடுறா அடித்து உள்ளே போவோம். இந்த வீட்டுக்குள்ளே போயாச்சு. ஸ்க்ராப் இருந்துச்சுன்னா வந்து எடுத்தேன் பாருங்கள். அங்கே ஒரு ஸ்க்ராப் அதுக்குள்ளே ரீச் பண்ண ஆகும். ஸ்க்ராப் மட்டும் பெட்ரோலில் ரீச் பண்ண ஆகாது. சரி அங்கே தூரத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அது போயிடலான்ட்டு பெரிய வீடு இருந்துச்சு. பெட்ரோலுக்கும் சொல்லி தான் வந்தேன். இங்கே ஒரு ஸ்க்ராப்பு உள்ளே ஒரு ஸ்க்ராப்பு. பெட்ரோல் ஒன்று இருக்குது மக்களே. பெரிய வீட்டில் தான் இருக்குது கொஞ்சம். அவ்வளோதான். இப்போ 2 பெட்ரோல் இருக்குது நம்மக்கிட்ட. டக்குன்னு போய் ஜென்ரேட்டரில் போட்டு ஆன் பண்ணி விட்டு 2 தான். ஒரு 2 ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் 2 ஸ்க்ராப்புக்கு அப்படியே எடுத்து பேக்கில் போட்டு போகிறோம். ஒரு சரி வீட்டுக்குள்ளே பார்த்துக்கலாம். பாருங்க ஒரு ஸ்க்ராப்பு. சவுண்டு கிடச்சி மகளே. இப்போ உள்ள என்னன்னு தெரில. வெளியே போவோமா? வெளியே போவோம். பக் சார் வெளியே போய்ட்டு உள்ளேன்னு பார்ப்போம். டக்குன்னு ஓடி போயிட்டு ஸ்க்ராப்பை தூக்கிட்டு ஓடிடலாம். ட்ரெயின் வர அதுக்குள்ளே அங்கேன்னு தெரியல. ஐயோ அங்கே இருக்குது. மக்களே துரத்துது. ஒரு வாட்டி அடிச்சிச்சு மக்களே. ஓடுறோம் 2வது அடி நம்ம செத்துருவோம்னு நினைக்கிறான். வேற சாப்பிட்டுச்சு மக்களே. ஐயோ இதுதான் எங்கேயும் தெரியாமல் முட்ட வேண்டியது. சரி ஆர்மர் கொஞ்சம் ஃபுல்லாக ஆர்மராக போட்டுடலாம். முன்னாடி போ போய் ஒரு திருப்பி துரத்த ஆரம்பிச்சு. இப்போ சாப்பிடுச்சு. அதுக்குள்ளே துரத்த ஆரம்பிச்சிச்சு. எறா கண்ணு போடுறான். டப்
நீங்கள் போட்டு அது நம்மளை மட்டும் சாவடிக்கிறீங்களா, அது சாவாதா? நீங்கள் சாவடிக்கிறோம் நம்ம வேர்ல்டு ரெக்கார்டு படிக்கிறோம் இன்றைக்கி மக்களே. மக்களே சாவே மக்களே தாண்டி போயிடுச்சு ஜென்ரேட்ரு. போகிறோம் பிரேக் வரலாம் போகிறோம் வண்டிக்கு கூட குதிக்க முடியல மக்களே. ட்ரை பண்ணி பார்த்தேன், குதிக்க முடியல. அதை பிறகு தொற பண்ணாலும் அழுத்தம் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. சர்ன்னு போயிட்டு அதுக்குள்ளே வந்துச்சு. முன்னாடி பிரேக்கு குச்சோரா டக்குன்னு போ. அந்த மாஸ்டர் வரத்துக்குள்ள டக்குன்னு ஒரு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி வரணும். ஸ்க்ராப் அப்புறமேட்டுக்கு எடுத்துக்கலாம். ஆன் பண்ணுறான். போடு. ஐயோ போடு. அவ்வளோதான். நான் போகிறதுக்குள்ளே மான்ஸ்டர் வந்துடும் பொழுது. போடு. ஐயோ நான் வேணுமுன்னே பண்ணல மக்களே. போடுறேன். நான் ஒன்று லாஸ்ட்டு அவ்வளோதான் மக்களே. ஆன் பண்ணிட்டேன் மக்களே. அப்படியே ஸ்க்ராப் எடுத்துன்னு ஓடிடலாம். தூடாத ஓட்டம் வர்றன்னு. இன்னும் 2 தேவைப்படுது. எங்கே போய் வித்துட்டு வந்துடலாம். 2 பெட்ரோல் இருந்துச்சுன்னா தப்பிச்சிடலாம். நான் எங்கேன்னு தெரில, இந்த வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடுறேன் இரு மக்களே. இன்னும் ஸ்க்ராப்பு தான் தவிர ஒன்றும் இல்லை. சரி அப்புறம் அதையும் தூக்கு, அப்புறம் ஓடிடலாம். இன்னும் வேறு எந்த வீட்டுக்கு போகணுன்னு தெரியலையே. எப்பா டெஸ்டினேஷன் மக்கள் இன்னும் லைட்டாக வெளியே போயிருந்தேன்னா ஒரு செகண்டில் தப்பிச்சிட்டேன். எப்பா நல்ல வேலை. உள்ளே பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் போல் 3 தூக்கு, 3 ஸ்க்ராப்பு. பெட்ரோல் வேறு கிடைக்க மாட்டேங்குது. எனக்குன்னு தெரில. கை வேறு இல்லை. ஓடிடலாம். ஓடுறா. மூச்சு இருக்க பார்த்தா இல்லை. ஓடுறா. ட்ரெயின் வேறு பாரு அவங்களுக்கு. அந்த மாதிரி அந்த பக்கம் நிறுத்திட்டு நான் அந்த பக்கம் வந்துடுறேன்னா அதனால போன டைம் செத்துட்டேன். தெளிவாக விளாடணுன்னா தான் ஜெயிக்க முடியும் இந்த கேமில். பார்த்து உஷாராக இருங்க. நல்லா கவனமாக விளையாடுங்க. கான்சன்ட்ரேஷனிங்காக விளையாடுனீங்கன்னா தான் நல்லா பொருள் எங்கே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பெட்ரோல் கேன் 2 கீழே இருக்குதுன்னா நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க 2. அந்த 2 கீழே எடுத்து நல்லா எந்த வீட்டில் இருக்குது ஞாபகம் வச்சுக்க. ஆனால் ஒரே வீடு மாதிரி நிறைய வீடு இருக்கும். சரி கீழே போனால் அதுக்குள்ளே பேய் வந்துடுச்சு. நான் முன்னாடி போட்டேன். வருது பாருங்கள். அது இப்போ தான் அங்கே வருது. அதுக்குள்ளே நின்று சவுண்டு வந்துடுச்சு. சொடாண்டுத்தான் இதே கொஞ்சம் விட்டு வந்தால் பரவாயில்ல. வந்துனே இருக்குது. அதுவும் கொஞ்சம் பொறுமையாக வந்து தான் என்ன வேகம் வருது. ட்ரெயினுக்கு அங்கே பாரு உங்கள் சைடில் ஃபுல் டேமேஜ் ட்ரெயினுக்கு. நான் அப்டேட்டே பண்ணல. இப்போ என் ஹார்ட்டு பாதி போயிடுச்சு. ஓடிச்சவங்களே டக்குன்னு ஸ்பீடாக போயிட்டு டக்குன்னு சரி முன்னாடி போட்டோம். சரி நம்ம அப்டேட் பண்ணலாம். டேமேஜ் அப்டேட் பண்ணியாச்சு. இன்னும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணோம். பார்த்துட்டு தான் பின்னாடி திரும்ப இருக்குது. அந்த கண்ணு தொட்டால் பின்னாடி என்ன பண்ணணுன்னு காமிக்க முடியும் போல இருக்குது. நிற்கிற வீட்டில் லூட் அடிச்சாச்சு. நிற்க வேண்டாம். சருன்னு போகாண்டி தான். எங்கே வீட்டில் லூட் அடிச்சிட்டுனா அந்தாண்ட பங்குற வீட்டெல்லாம் லூட் அடிக்கல. அடிச்சுனா நானே தெரில மக்களே. உள்ளே போய் பார்க்கலாமா? பாருங்க அதுக்குள்ளே ஸ்க்ராப் ரீஸ்பான் ஆகிடுச்சு. சரி அதை எடுத்துகிட்டு அப்படியே இந்த கீழே வீட்டுக்கு போகலாம். சைடில் இருக்குதா பெட்ரோலு? இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே இல்லை இந்த வீட்டுக்குள்ளே அடிச்சிடுமா? ஆமாம் இந்த வீட்டில் லூட் அடிச்சுட்டு தான். கதை ஓப்பன் இருக்குது. இந்த அங்கே வீட்டுக்கு போவோமா? இங்கேயும் லூட் அடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ எங்கள் பின்னாடி இந்த மாதிரி இதில் எறா என் டென்ஷன் ஏற்றுறான். ஒழுங்காக தொட்டால் தான் எடுக்குவான் பெட்ரோல். இங்கேயும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை. போன தான் இப்போ கியர் தச்சு டேமேஜ் அப்டேட் பண்ணிட்டேன். 2 தான் இருந்துச்சு. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்குது. கேம்லாம் நல்லா இருக்குது. ஸ்மூத்தாக இருக்குது ஸ்க்ரீனும். ரொம்ப நான் சென்சிட்டிவ் லோவாக தான் வச்சுருக்கிறேன். பொறுமை திரும்பினாலும் சருன்னு திரும்பிடுது.
பாருங்கள் அது இன்னும் ஒரே ஒரு பெட்ரோல் கூட இல்லை. நான் பண்ண தெரில போட பிறகு செக்கில் போய் லூட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஓடுற அதுக்குள்ளே ட்ரெயின் மாஸ்டர். ஐயோ ஏறா மக்களே ஃபோனாக கரெக்டாக ஹேங் ஆகுது. விதி சதி ஐயோ கரெக்டாக வேலைக்குள்ளே அடிச்சிட்டான் மக்கள். காலின்னு நினைக்கிறேன் அடிச்சிட்டான் மக்களே. ஃபோன் வேறு ஹேங் ஆகிடுச்சு. முடிச்சு இன்னும் ஒரு டைம் செத்தா காலின்னு நினைக்கிறேன். கீழே போவோமா? ஓடுறா இந்த பக்கம் ஐயோ துரத்துறான் சாவடிக்க இன்னும் ஓடுறா எப்போ மக்களே தப்பிச்சிட்டான். எங்கேயும் இதே தான் ஸ்க்ராபே தான். டேமேஜஸ் அப்டேட் பண்ணலாம். போகுமா? துரத்துது. இங்கே தங்கி வேண்டியதான் நினைக்கிறேன். ஸோ அதை போய் பார்ப்போம். எதுவும் இல்லை. இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி பின்னாடிக்கு தான் பார்த்தேன் இல்லை. சரி அங்கே லைட்டாக கூரை மட்டும் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. ட்ரெயின் இது அப்படியே வந்து ஏறிட்டு முன்னாடி போட்டேன். பெட்ரோலியம் மக்களே ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது மக்களே. நானும் சுற்றி எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன். ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது. இடிலாம் பயங்கரமாக இருக்குது. போயிட்டு போடுறா பிரேக்க. சரி போ முன்னாடி போ. வீட்டிலலாம் லூட் அடிச்சாச்சு. இல்லை சைடுக்கு லூட் அடிக்கல தான் நினைக்கிறேன். ஒரு ஸ்க்ராப் இருக்குது. டோர் திறந்துருக்கு. அடிச்சுட்டு போலக்குது. டோர் வரும்ல கட்டை போய் துடைச்சிருக்கு. உள்ளே வந்துட்டுக்கிற மக்களே. ஓடிடலாமா? கீழே ஓடிடுவோமா? ஓடுறோம். வந்துச்சு உள்ள இல்லை மக்களுக்கு கீழே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெயினுக்கு போயிட்டு போட முன்னாடி அவ்வளோதான் சொல்லுன்னு போக வேண்டியது தான். இப்போ அடுத்து எங்கன்னா ரூட் அடிக்காத வீட்டில் நிறுத்தினோம். அவ்வளோதான். இன்னும் ஒரு பெட்ரோல் கூட நம்ம கண்டுபிடிக்கல. இன்னும் 2 கண்டுபிடிக்கணும். 1 கூட கண்டுபிடிக்கல. கீழே ஆமாம் போய் பார்க்கல தான். நான் இருங்க அப்டேட் பண்ணிட்டு போயிடலாம். கீழே அந்தாலும் ஒரு கேம்பஸ் மாதிரி இருக்கும் மக்களே. அந்தாலும் இருக்கும். நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்தாலும் பார்க்கவே நான் இதா பாருங்க தெரியுதா கேம்பஸ்ஸு. மக்களே இங்கே தான் இருக்குது. தூக்காத பக்கத்தில் ஒரு ஸ்க்ராப்பும் வந்து இருக்குது. பரவாயில்ல நல்லா தான். சட்டுன்னு போய்ட்டு இன்னும் ஒன்று தான் நம்ம தப்பிச்சிடலாம். அந்த ஒன்று தான் எங்கேன்னு தெரில. தேட வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறோம் ஆன் பண்ணு. முன்னாடி போக வேண்டியது தான். அப்போ சர்ன்னு என்ன பண்ணுறதுன்னா இதுங்க பின்னாடி போகலாம். இங்கே அப்டேட் பண்ணிடுறேன். டேமேஜ் இன்னும் ஒன்று தான் டேமேஜ் ஃபுல் அப்டேட் பண்ணேன். பாருங்கள் தூரத்தில் நான் காமிக்குதில்ல அந்த தாக்கு போனால் முயற்சி இருக்கும். நான் எடுத்த பெட்ரோல் வந்து அதில் போடுறதுக்கு எதுக்கும் போட்டுடலாம் டக்குன்னு சொல்லிட்டு இப்போயே போகிறேன். இது துரத்த ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு முன்னாடி வந்தால் தான் அடிக்கிறதுக்கு போட் ஓடிச்சு பின்னாடி. போடுற சைடாக போயிடுச்சு. அதுக்குள்ளே அது அந்த பக்கம் வந்துடுச்சு மக்களே. இந்த பக்கம் வந்து விட்டுருக்கு. அந்த பக்கம் போயிடுச்சு. இடம் வேறு எங்கே வந்துடுச்சு. டக்குன்னு பிரேக் அடிக்க வேண்டியது தான். பெட்ரோல் போய் போட்டு முன்னாடி போ. அவட பிரேக்கை போடு. போ பிரேக்கை போடலாம் பார்த்தா அதுக்குள்ளே அது போக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரத்தில் போய் பெட்ரோலை முதல்ல போட்டுடலாம். நம்ம டக்குன்னு போட்டு அங்கேருந்து ஓடி வந்துடலாம். ஸ்க்ராப் இருக்கும்ல அது ஒன்று அதை எடுத்துன்னு ஓடி வந்துடலாம். டக்குன்னு இருக்கானு தெரில. ரீச் பண்ண ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த பக்கமும் காணோம். ரீச் பண்ண ஆகலை மக்களே. டக்குன்னு தொட்டுறா. ஓடுறா. இன்னும் அந்த ஒன்று வேறு எங்கே இருந்தான்னு தெரில. இப்போ அதுதான் பிரச்சனையே. ஓடுற ஏறுறா. போடலாம். முன்னாடி போகலாம். இல்லை பின்னாடி போகலாம். முன்னாடி தான் முன்னந்தானாமா. பின்னாடி போயிட்டு அங்கே காமிக்கிறதால தான் மக்கள் இருக்குது. நான் எவ்வளோ நேரம் தேடினேன். அப்புறம் நிறைய நேரம் தேடிட்டு வீடியோ பார்த்தேன். அப்புறம் தான் எங்கே இருக்குதுன்னு சொல்லிச்சு. எங்கடா வழி காணோம். முன்னாடி போடா. இல்லை வழி இல்லையா? அந்த பக்கம் போயிட்டுனா ஓடுற அவ்வளோதான் மக்களே. லாஸ்ட்டு பெட்ரோடு பக்கத்தில் இது ஒன்று இருக்குது. அதை எடுத்துட்டோம். இப்போ இதில் போய் போட்டு ஜெயிக்க வேண்டியது தான் நம்ம வேலையை. எடுத்து போகலாம். முன்னாடி போ. ஸ்க்ராப் அப்டேட் பண்ணிடலாம். ஒன்றுக்கு இது அவ்வளோதான். டேமேஜ் ஃபுல்லாக மக்களே.
இப்போ ஸ்பீடாக போய் அங்கே போட்டுருணும். போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. நான் பண்ணணும்னு தெரில. வந்துச்சுன்னு நினைக்கிற மக்களே. பக்கா வந்துச்சு. போகிற பிரேக்கு அவ்வளோதான். ஓர உச்ச லாஸ்ட் வரையும் வந்துட்ட மக்களே. அப்புறம் ரீச் பண்ணாச்சு. அதுக்குள்ளே தோக்காம சரி போகிறோம். அவ்வளோதான். ஒன்று ஐயோ அது துரத்த ஆரம்பிச்சிச்சு மக்களே. முன்னே அப்படி தான் நான் போட்டுனேன்ட்டேன். அதுக்குள்ளே துரத்துறது நின்றுச்சு மக்களே. நான் பண்ணது பாருங்கள். ஐயோ திருப்பி துரத்த ஆரம்பிச்சிச்சு. திருப்பி ஓடிச்சு மக்களே. விளையாட்டு காமிட்டது மக்களே. இது சாதாரணதே இல்லை. இதெல்லாம் ரொம்ப மோசமான பெருங்க. இது ஒரு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி மட்டும் விட்டால் முடிச்சு. மீன் ஒன்று பண்ணிட்டேன். 1 2 பண்ணிடுறா. 3 ஐயோ விட்ட மக்களே. 1 அது வராமல் தான் சரி. 2 ஐயோ என்னடா அது. 1 கஷ்டமாக இருக்குமோ. ஒரு லாஸ்ட்டு மட்டும் 2 இப்போ லாஸ்ட் ஒன் 3 அவ்வளோதான் மக்கள் ஆன் பண்ணிச்சு. இப்போ அங்கே ஒரு லிவர் மாதிரி இருக்கும். அது தொட்டினா இருந்துடக்கூடாது. தொட்டுட்டு ஓடி வந்துடணும். ஒரு அதுக்குள்ளே வந்துச்சு மக்களே. டக்குன்னு முன்னாடி போட்டு டக்குன்னு போ. வாடா பெரியம்மா கல்லில் எடுத்து போடாண்டிட்டு தான் அவனை. இப்போ காணோம். இங்கேருந்து வருது. போடு மேலே ஒன்று கோடு மாதிரி லோடு ஆகுது பாருங்க. அது ஃபுல்லாக லோடு ஆகிடுச்சுன்னா நம்ம தப்பிச்சிடுவோம். அதுன்னு அந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் போகணும். இப்போ தான் லோடு ஆகுது. அது வரையும் சுட்டுனே இருக்க வேண்டியது தான். நம்மளுக்கு துரத்தினே இருக்கும். கீழே குச்சிட்டுனே செத்துட்டீங்க. நீங்கள் வண்டியில் உட்காந்து சுட்டுனே இருக்கணும். நீங்கள் அப்படியே கண்ணு மாற்றி சுட்டுனே இருக்கணும். டக்கு வாயில் சுடுங்க. நல்லா கரெக்டாக வாயில் சுடுங்க. அப்போ தான் பல்லுலாம் கீழே விடும். அப்போ தான் யாராலையும் கடிக்க முடியாது. அது ஒரு மக்களை அடி போட்டுருச்சு மக்களை. நம்மளே போடுறா இன்னும் பாதி கூட ரொம்ப மக்களே. போடுறா இந்த புல்லட்டார் காலியார் மக்களே. நம்ம கன்று மாற்றி சுடணும். வாயில் தான் சொல்லணும். வாய் கால் போடு டக்குன்னு ஸ்பீடு போட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் டாப் ஸ்பீடு எவ்வளோ தான் பழகுது. ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு தெரில. எவ்வளோ ஒன்று தப்பிச்சு போனால் சரி. அது மேலாம் ஏறுது. நம்ம ட்ரெயின் மேலே ஏறுதோ என்னன்னு தெரில. நான் அது ஏற விடாத மாதிரி நம்ம ஸ்பீடாக போயினே வரோம். போடுறோம் அப்புறம் மக்களை சைடில் வரத்துக்கு தான் ட்ரை பண்ணுறது. நேரத்துக்கு ஒரு மேலே ஏறிடுமோ ட்ரெயினுக்கு மேலே தெரியல. போட வேண்டியதான் நம்ம. அப்போ இங்கே நம்ம சுடக்குள்ளே டேமேஜ் பட்டு பின்னாடி கொஞ்சம் தள்ளி போயிடுது. அப்புறம் சுட்டுனே இருக்கணும். நம்ம புல்லட் கம்மியாகிடுதுன்னு சொல்லிட்டு அந்த இது மாற்றக்குள்ள தான் பக்கம் வந்து அடிச்சிடுது. இந்த பேருக்கு அடிச்சிடுச்சா. சுட்றா பாதி நம்பிச்சு மக்களே. இன்னும் கொஞ்சம் நம்பிச்சுனா நம்ம ஜெயிச்சிடலாம். டக்குன்ற போடுற வாயில் நம்ம மொத்தம் 3 டைம் சாவடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை டைம்னு கமெண்ட் பண்ணுங்கள். போடு இப்போ சைடில் இருந்து போடு மேலே இது புல்லட்டு கொஞ்சம் அன்லிமிட்டட் மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அப்படியே மாற்றினே ஆக வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான் மக்களே. கொஞ்சம் தான் மக்களே. அவ்வளோதான் கேம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு அவ்வளோதான் மக்களே. அவ்வளோதான் முடிஞ்சு. கடைசின்னு ட்ரெயினில் யாருமே இல்லை. நம்ம உட்காந்து சுட்டுருந்தோம். கேம் முடியல. பின்னாடி வருது. முடிச்சு சேருமா. இதோட கேம் முடிஞ்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.